பிரச்சார இடத்திற்கு தாமதமாக வந்தது ஏன்? நிலைமை மோசமாகிறது என்பதை நீங்கள் அறியவில்லையா? சாலைகள் வளைவாக இருந்தது என்றால் ஆதாரங்கள் என்ன என டெல்லியில் சிபிஐ முன் விசாரணைக்கு ஆஜரான விஜயிடம் அதிகாரிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். காவல்துறை வழங்கிய வழிகாட்டுதல்களை பின்பற்றித்தான் நடந்து கொண்டோம். கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறைதான் தவறியது என சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேட்ட கேள்விகளுக்கு விஜய் பதில் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி என அமித்ஷா முன்னிலையில் நயினார் நாகேந்திரன் கூறினார். இது தொடர்பாக ஊடகங்கள் விவாதம் நடத்தியிருக்க வேண்டும் என தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். வேலூரில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட 70க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எம்எல்ஏ கார்த்திகேயன் நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதமாக கூறியுள்ளார். நீர்நிலைகளை காக்கக்கூடிய திட்டங்களை திமுக ஆட்சி நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். தலைநகர் சென்னைக்காக திமுக அரசு பல திட்டங்களை செய்து கொடுத்துள்ளது. அந்த வரிசையில் அடுத்தடுத்து வரிசையாக பல திறப்பு விழாக்கள் காத்திருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். மாமல்லன் நீர்த்தேக்கம் வளரும் சென்னையின் தேவையை தீர்க்க ஒரு வரலாற்று முயற்சி. வான் பெய்து நிலம் நனைத்து கடல் சேரும் நீரை கரைகட்டி நெடுவயல் நிறையவும் மக்களின் தாகம் தணியவும் செயலாற்றுவோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தான் பங்கேற்ற அரசு விழாவில் பெண் போலீசாருக்கு கூட இம்மி அளவும் பாதுகாப்பில்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீரழித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் தமது துருபிடித்த இரும்பு கரத்தை கொண்டு முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது கூட திமுகவினருக்கு உரைக்கவில்லையா என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். பாமக தங்களுக்கே சொந்தம், கட்சியில் தனக்கே முழு அதிகாரம் என்று உத்தரவிடக் கோரி சென்னை ஐகோர்ட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்துள்ளார். 100 பேரை அடிப்பது போல் ஷோ காட்டுவோர் அரசியலுக்கு வந்து என்ன செய்யப் போகிறார்கள்? சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு கொடுத்த எம்ஜிஆர் போல் நடிகர்கள் யாராவது உள்ளனரா என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் அடிபணியாதவர்கள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள் என பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். ஆட்சியில் இருந்தபோது பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மகேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் சேர்க்க பாரதிய ஜனதா முயற்சி எடுக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்ப்பது குறித்து பழனிசாமி முடிவெடுப்பார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். சமவேலைக்கு சம ஊதியம் கோரி 25வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைதாகினர். சமவேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மொழிப்போரில் ஏற்பட்ட புரட்சியால் ஆட்சியை பிடித்த திமுக ஹிந்தி எதிர்ப்பில் உறுதியாக இல்லை என சீமான் விமர்சித்துள்ளார். சென்னையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனி அரசு சந்தித்ததாக தகவல் வெளியானது. அதற்கு தான் அவரை சந்திக்கவில்லை என தனி அரசு மறுப்பு தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சத்துணவு பணியாளர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை நிறுவன தினத்தையொட்டி பிரதமர் மோடி பேரிடர் வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உயிர்களை பாதுகாக்கவும் நிவாரணம் வழங்கவும் தேசிய பேரிடர் மீட்புப் படை அயராது பாடுபடுகிறது என்றும் கூறியுள்ளார். 2025ஆம் நிதியாண்டில் 4.15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தலைமுறை மாற்றம் படிப்படியாக நிகழ வேண்டும். நாம் ஓய்வு பெற்று புதிய தலைமுறையினரிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். உக்ரைன் விவகாரத்தில் இந்தியாவை மட்டும் விமர்சிப்பது நியாயமற்றது மற்றும் அநியாயமானது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். ராம்ஜி திட்டம் பற்றி கார்கேவும் ராகுலும் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர். பொய் பரப்புவதால் காங்கிரஸை பலப்படுத்த முடியாது, பலவீனம்தான் ஆகும் என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார்.
தமிழகத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி துவங்கிய வடகிழக்கு பருவமழை இன்றுடன் விலகியதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வழக்கத்தை விட 3% குறைவாக பருவமழை பெய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டின் கோர்டோபா மாகாணத்தில் அதிவேக எரியோ ரயில் தடம் புரண்டு மற்றொரு ரயில் மீது மோதியது. இந்த விபத்தில் 21 பேர் பலியானார்கள். பாகிஸ்தான் ராணுவத்தினர் பீரங்கிகள் மற்றும் வெடிகுண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியதில் பலுசிஸ்தானில் உள்ள சுமார் 40 மசூதிகளை இடித்து தரைமட்டமாக்கியதாக தேசியவாத தலைவர் மிர்யார் பலூச் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பே விவசாய புரட்சியை தமிழகத்தில் மேற்கொண்ட காளிங்கராயன் நினைவாக கொண்டாடப்படும் தை 5ஆம் நாளான காளிங்கராயன் தினத்தில் அவர் தம் தியாகத்தையும் புகழையும் போற்றி வணங்குவதாக இபிஎஸ் தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு ரீதியான 71 மாவட்டங்களுக்கு தலைவர்களை நியமித்து பொதுச் செயலாளர் வேணுகோபால் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதிமுக பாஜக தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம் வரும் 22ஆம் தேதி கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 23ஆம் தேதி நடக்கும் பொதுக்கூட்ட மேடையில் ஒன்றாக பங்கேற்க உள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதற்கட்ட சரிபார்ப்பு பணி நிறைவு பெற்றது. 1,75,000 மிஷின்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளது. 1,10,000 கட்டுப்பாட்டு அமைப்புகள், 1,16,000 விவிபேட் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. தெற்கு மற்றும் மத்திய சிலியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் சிக்கிய 18 பேர் பலியாகினர். 50,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறினர். காட்டுத்தீ பரவியுள்ள 2 மாகாணங்களில் அவசர நிலையை சிலி நாட்டு அதிபர் அறிவித்துள்ளார். கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள், ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என தம்பிதுரை தெரிவித்தார். தமிழக மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றுகிறது திமுக. வரும் தேர்தலில் யார் நல்லது செய்வார்கள் என சிந்தித்து செயல்படுங்கள் என முன்னாள் அமைச்சர் சண்முகம் எம்பி தெரிவித்தார். பாரதிய ஜனதா தேசிய தலைவராக நிதின் நபீன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் நிதின் அக்கட்சியின் தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருந்தார். தவேக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ விசாரணை முடித்து சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லம் வந்து சேர்ந்தார். இசையமைப்பாளர் இளையராஜா பத்மபாணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் வரும் 28இல் நடக்கும் சர்வதேச திரைப்பட விழாவில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2025-26 நிதியாண்டில் 6.6% இருக்கும் என முன்பு கணித்திருந்த சர்வதேச நாணய நிதியம் அதை தற்போது 7.3% உயர்த்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது. திருச்சியில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் மேடை பாரம் தாங்காமல் அப்படியே சரிந்ததில் மேடையில் இருந்தவர்கள் விழுந்தனர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சிறிது நேர பரபரப்புக்கு பிறகு சரிந்த மேடை சரி செய்த உடனேயே கூட்டத்தை தொடர்ந்து நடத்தினர். கள்ளக்குறிச்சி மணலூர்பேட்டையில் நடந்த ஆற்று திருவிழாவில் பலூன்களுக்கு நிரப்ப வைத்திருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் 3 பேர் இறந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஒருவர்தான் இறந்ததாக கலெக்டர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் 13 பேர் காயமடைந்துள்ளனர். போலீசார் விசாரிக்கின்றனர். வர்த்தக போர்கள் யாருக்கும் உதவாது, அனைத்து தரப்பினரையும் சேதப்படுத்தும் என பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்தார். கிரீன்லாந்தை கையகப்படுத்த அதன் நட்பு நாடுகள் மீது வரிகளை விதிக்கும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் முற்றிலும் தவறானது. ஊட்டி எப்பநாடு வீரமுக்கு ஈஸ்வரன் கோவிலில் வருடாந்திர பூஜை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இருளர் படுகரின மக்கள் ஆடல் பாடலுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். பராசக்தி படத்தில் வரும் செழியன் கதாபாத்திரம் உண்மையாக இருக்குமா என்ற கேள்விக்கு அந்த செழியன் நான் தான் என சீமான் பதிலளித்தார். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு சந்தித்தார். வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் என்டிஏ பொதுக்கூட்டம் நடக்கும் நிலையில் சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்யப்போகும் குற்றப்பத்திரிகையில் தவேக தலைவர் விஜய் பெயர் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் வளர்ச்சிக்கு தமிழகம் முக்கிய பங்காற்றுகிறது. தமிழகம் சலுகை கேட்கவில்லை, தனக்கு உரிமையான பங்கை கேட்கிறது. ஏன் இந்த பாரபட்சம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் பங்கேற்கும் அரசு நிகழ்வில் பாதுகாப்பு பணிக்காக சென்ற பெண் போலீசுக்கு நடைபெற்றிருக்கும் அவல சம்பவம் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு எந்த அளவிற்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக அன்புமணி கூறியுள்ளார்.
தாவேக கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த 4 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 9 போலீசாரிடம் கரூரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பணி நேரம், இடம், கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது நிகழ்ந்தவை குறித்து அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திமுக கஷ்டப்பட்டு தயாரித்த தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி அப்படியே சொல்கிறார். அவரின் அறிக்கையை மக்கள் நம்ப மாட்டார்கள் என அமைச்சர் நேரு சொன்னார். திமுக ஆட்சியில் பொங்கல், தீபாவளி என அனைத்து பண்டிகை காலங்களில் ஆம்னி பஸ் கட்டண கொள்ளை தொடர்கதையாகி வருகிறது. திமுக அரசை நடுத்தர வர்க்க மக்களின் வயிற்றெரிச்சலை விரைவில் வீழ்த்தும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் ரூபாய் 525 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் கருணாநிதி பன்னாட்டு மாநாடு மையத்தின் கட்டுமான பணிகளை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு தன்னை வருமாறு ரங்கசாமி அழைத்ததற்கு செல்லவில்லை என்பதால் தனக்கு இலாகா தர மறுக்கிறார் என புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் கூறினார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை மேலும் 20 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தாவேகா மனு தாக்கல் செய்துள்ளது. விருதுநகர் கலைஞர் திடலில் பிப்ரவரி 7ஆம் தேதி துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் திமுக தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவரை பிரதமர் மோடி ஏர்போர்ட்டிற்கே சென்று வரவேற்றார். 41 பேரின் மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி என அமித்ஷா முன்னிலையில் நயினார் நாகேந்திரன் கூறினார். இது தொடர்பாக ஊடகங்கள் விவாதம் நடத்தியிருக்க வேண்டும் என தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் தேடுதல் வேட்டையின் போது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் ராணுவ வீரர் வீரமரணமடைந்தார். தப்பி ஓடிய பயங்கரவாதிகளை ராணுவத்தினர் பல்வேறு குழுக்களாக தேடி வருகின்றனர். சத்தீஸ்கரில் நக்சல்களால் புதைந்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் கஸ்தூரிபாத் கிராமத்தை சேர்ந்த ஆயிதா குக்ராமி என்ற இளைஞர் பலியானார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான அவதூறு வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. ராகுல் நேரில் ஆஜராக இறுதி வாய்ப்பளித்த நீதிபதி அடுத்த கட்ட விசாரணை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். காஷ்மீரின் லடாக் மற்றும் லே பகுதியில் 5.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. கார்கிலுக்கு வடமேற்கே 290 கிலோமீட்டர் தொலைவில் 171 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. ஜம்மு காஷ்மீர், லே மற்றும் டெல்லி முழுவதும் கூட இது உணரப்பட்டது. பெங்களூரு மாநகராட்சி தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்படும் என கர்நாடக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 369 வார்டுகளில் நடைபெறும் தேர்தலில் வாக்கு இயந்திரங்களுக்கு பதில் வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்படும். டில்லியில் இன்று லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 2.8 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. ஈஷா மகா சிவராத்திரியை முன்னிட்டு தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் ஆதியோகி ரத யாத்திரை வேலூரில் 22 மற்றும் 23 ஆகிய 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. புண்ணிய நதியாக விளங்கும் தென்பெண்ணையில் திருவண்ணாமலை அமிர்த குஜலாம்பாள் சமேத அண்ணாமலையாருக்கு தீர்த்தவாரி வைபவம் நடந்தது. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சிகர நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் ஜனவரி 28ஆம் தேதி நடக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்கள்ள பரமேஸ்வரியம்மன் கோயிலில் தை அமாவாசையை ஒட்டி நடந்த ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் ட்ரோன் மற்றும் ரீல்ஸ் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறினால் வழக்கு பதிவு செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே காஞ்சாபுரம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி உடைந்து விழுந்தது. சிறுவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மெட்ரோ ரயில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் மற்றவர்கள் அமர்வதை தடுக்க ரயில்களில் திடீர் சோதனைகள் மேற்கொள்ள மெட்ரோ நிர்வாகத்திற்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. காலமுறை ஊதிய உயர்வு, பணிக்கொடை உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட சத்துணவு ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர். திருப்புல்லானி அருகே தோப்பு வலசை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 116 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் கும்பளியில் இருந்து திருப்பூர் நோக்கி இயங்கும் பஸ்ஸில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு இறங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள கீழப்பனையூர் தெற்கு குடியிருப்பில் அந்தோணியார் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடந்தது.
காரைக்குடி அருகே பார்த்தான்பட்டி புனிதவனத்து அந்தோணியர் ஆலய பொங்கல் விழா நடந்தது. இதில் அந்தோணியருக்கு கொடுக்கப்பட்ட கரும்பு ஏலம் விடப்பட்ட நிலையில் முதல் கரும்பு ரூபாய் 81,000க்கு ஏலம் போனது. ஆந்திராவில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பந்தயம் போட்டு 19 பாட்டில் பீர் குடித்து சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் 2 பேர் பரிதாபமாக பலியாகினர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். கொடைக்கானலில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 7 வன சரகங்களில் அகில இந்திய புலிகள் கணக்கெடுக்கும் பணி துவங்கியது. பொங்கல் விடுமுறையொட்டி கோவை செம்மொழி பூங்காவை கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,154 பேர் பார்வையிட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் அடுத்த பெரியகசி நாயக்கன்பட்டி கிராமத்தில் 43ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடந்தது. இதில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தது. கடலூர் தென்பெண்ணை ஆற்றின் கரைகளில் ஆற்றுத் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் ஆற்றில் நீராடி தாங்கள் கொண்டு வந்த உணவினை உண்டு மகிழ்ந்தனர். ஜாதி சான்றிதழ் கேட்டு ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் காட்டுநாயக்கர்கள் இனத்தினர் போராட்டம் நடத்தினர். ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக சிம்ரன்ஜித் சிங் காலோன் கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2வது நாளாக போதிய பஸ்கள் இயக்கப்படாததால் பொங்கல் பண்டிகை முடிந்து வெளியூருக்கு செல்லும் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். புதுக்கோட்டை அடுத்த முக்காணிப்பட்டியில் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு பிடித்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மதுபோதையில் 2 தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 8 பேரை போலீசார் கைது செய்தனர். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக 21ஆம் தேதி தமிழகம் வருகிறார். பியூஷ் முன்னிலையில் 22ஆம் தேதி கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. மதுராந்தகத்தில் 23இல் பிரதமர் மோடி பங்கேற்கும் என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. 69 ஏரிகளில் இருந்து வரும் உபரி நீரை சேமிப்பதற்காகவும் 13 லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காகவும் மாநில நீர்த்தேக்கம் அமைய உள்ளதென அடிக்கல் நாட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி மற்றும் அவருடன் கைது செய்யப்பட்ட சில விவசாயிகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி நாமக்கல் கலெக்டர் அலுவலகம் முன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க வரும் 30ஆம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 2வது முறையாக தவிக தலைவர் விஜய் ஆஜரானார். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் நீர்வளத்துறை சார்பில் 342 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள மாமல்ல நீர்த்தேக்கத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னையில் விதியை மீறிய செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு மாநகராட்சி 3,33,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. பொதுவெளியில் வாய் மூடி கழுத்து பட்டை அணிவிக்காமல் நாய்களை அழைத்து வந்த 337 பேருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறுவதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட மேம்பாலத்தில் மீன் ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி முன்னால் சென்ற வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியது. இதில் பைக்கில் சென்ற ரமேஷ் என்பவர் பலியானார். மணிகண்டன் என்பவர் காயமடைந்தார். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 97.30 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் புதிதாக பெயர் சேர்க்க கோரி 13.03 லட்சம் பேர் மனு அளித்தனர். தமிழகத்தில் நிஃபா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றாலும் மக்கள் பதற்றமின்றி விழிப்புடன் இருக்க வேண்டும், பதநீர், கள் போன்றவற்றை அருந்துவதையும் தவிர்க்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பும் பொதுமக்களால் தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பஸ் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 24வது நாளாக நேற்று சென்னை எழும்பூரில் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் 400 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1,360 ரூபாய் அதிகரித்து 1,07,600 ரூபாய்க்கும், கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 13,450 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 8 ரூபாய் உயர்ந்து 318 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் ஏற்பட்ட பயங்கர பனிச்சரிவில் சிக்கி 8 சுற்றுலா பயணிகள் பலியாகினர். எச்சரிக்கையை மீறி சென்றதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ள காசா அமைதி வாரியத்தில் சர்வதேச நாடுகள் இணைய 9,000 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற செய்தி தவறானது என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது.
ரஞ்சி கோப்பையில் பஞ்சாப் அணிக்காக சௌராஷ்டிரா அணிக்கு எதிராக சுப்மன் கில் விளையாடுகிறார். இது அவர் ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் நடைபெறும் மாநில அளவிலான வாலிபால் போட்டிகளை விஐடி துணைத் தலைவர் செல்வம் மற்றும் வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் தர்மராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். 22 அணிகள் பங்கேற்றுள்ளன. நடிகர் விக்ரம் பிரபுவின் சிறை படம் வெளிவந்து 25 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இதுவரை உலக அளவில் ரூபாய் 30 கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை பூஜா ஹெக்டே சொன்னதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதில் ஒரு பான் இண்டியா படத்தில் நடித்த போது அதன் ஹீரோ என் கேரவனுக்குள் அனுமதியின்றி நுழைந்து எல்லை மீறி தொட முயன்றார். அவரை கன்னத்தில் அறைந்தேன். அதன் பிறகு அவர் என்னுடன் எந்த படத்திலும் நடிக்கவில்லை என பூஜா கூறியதாக பரவி வருகிறது. இது போலி செய்தி என சிலர் சொன்னாலும் பூஜா ஹெக்டே தரப்பில் இதுவரை விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை. ராமாயண படத்தில் சீதாவாக சாய் பல்லவி, மூக்குத்தியம்மன் 2வில் அம்மனாக நயன்தாரா நடித்து வருகின்றனர். அந்த வகையில் நாகபந்தம் படத்தில் நடிகை நபா நடேஷ் பார்வதியாக நடிக்கிறார். அபிஷேக் நாமா இயக்கும் இந்த படத்தில் தெலுங்கு நடிகர் விராட் கர்னா ஹீரோவாகவும் ஐஸ்வர்யா மேனன் இன்னொரு ஹீரோயினாகவும் நடிக்கின்றனர். கோடை விடுமுறைக்கு படம் ரிலீஸ் ஆகிறது. பாலிவுட் நடிகர் விவேக் ஓபராய் 2015க்கு பிறகு படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்டார். இதுகுறித்து அவரது ஜிம் பயிற்சியாளர் வினோத் சன்னா 2002இல் ராஜஸ்தானில் படப்பிடிப்புக்கு இரவு நேரத்தில் சென்று கொண்டிருந்தார். எதிரே சவுக்கு கட்டைகளை ஏற்றி சென்ற ஒட்டக கூட்டத்தின் மீது கார் மோதியதில் சவுக்கு கட்டைகள் கண்ணாடி வழியாக காரை துளைத்து விவேக் ஓபராய்க்கு அதிக காயத்தை ஏற்படுத்தின. அப்போதிருந்து இரவு நேர பயணம், முன் இருக்கையில் அமர்ந்து பயணம் ஆகியவற்றை தவிர்த்து வருகிறார் என்றார். ஹிந்தியில் ஆதித்யா தர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடித்த துரந்தர் படம் உலகளவில் 1328 கோடி ரூபாய் வசூலித்தது. இதன் 2ஆம் பாகம் மார்ச் 19இல் வெளியாகும் என்று அறிவித்தனர். இந்நிலையில் துரந்தர் 2 ஒத்திவைக்கப்படுவதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்த இயக்குனர், திட்டமிட்டபடி வெளியாகும். இறுதிக்கட்ட பணிகளுக்கு நடுவே துரந்தர் 2 ட்ரெய்லர் உருவாக்கி வருகிறோம். பிப்ரவரியில் ட்ரெய்லர் வெளியாகும் என்றார். அட்லி இயக்கத்தில் ஹிந்தியில் ஷாருக் கான் நடித்த ஜவான் படம் 1000 கோடிக்கு மேல் வசூலித்தது. சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் முதல் முறையாக இந்த படத்திற்காக வென்றவர் ஷாருக் கான். இவர்கள் கூட்டணி மீண்டும் டான் 3 படத்தில் இணைகிறது. தற்போது அல்லு அர்ஜுனின் 22வது படத்தை இயக்கி வரும் அட்லி அதனை முடித்ததும் டான் 3 எடுக்க உள்ளார். இந்த பொங்கலுக்கு பராசக்தி, வாவாதியார், தலைவர் தம்பி தலைமையில் ஆகிய 3 படங்கள் வெளியாகின. விடுமுறை முடிந்த நிலையில் 9 நாளில் பராசக்தி படம் 80 கோடியும் மற்ற 2 படங்கள் முறையே 10 கோடியும் 20 கோடியும் வசூலை எட்டியுள்ளன. எங்கள் வேண்டுகோளை ஏற்று திரைப்படத்தின் வெளியீட்டு தேதியை தள்ளி வைத்த தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவுக்கு திரௌபதி 2 திரைப்படக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள் என இயக்குநர் மோகன்ஜி கூறியுள்ளார். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் இடைவெளியின்றி வாராவாரம் புதிய படங்கள் வெளியாகின்றன. இந்த வாரம் ஜனவரி 23இல் திரௌபதி 2, ஹாட்ஸ்பாட் டூ மச், மாயபிம்பம் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இவற்றுடன் அஜித்தின் மங்காத்தா படமும் ரீரிலீஸ் ஆகிறது. இதனுடன் வருவதாக இருந்த விஜயின் திரைப்படம் மீண்டும் தள்ளி போய் உள்ளது. விஜயின் ஜனநாயகன் படம் தணிக்கை பிரச்சினையில் சிக்கியுள்ளது. படக்குழு வழக்கு தொடர்ந்ததால் சென்னை ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. தணிக்கை வாரியத்திற்கு எதிராக படக்குழு சுப்ரீம் கோர்ட்டை நாடியது. ஆனால் அந்த வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்ததோடு ஹைகோர்ட்டையே நாட அறிவுறுத்தினார். நாளை இந்த வழக்கு ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வருகிறது.